Hi, hello, welcome to Alan the Developer. So, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணுற ஆங்கர் டேக் அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ HTML இந்த ஆங்கர் டேக் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HTML பேஜை நேவிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆங்கர் அப்படின்ற இந்த டேக். அப்படின்ற சொல்லலாம், டார்கெட் அப்படின்ற டேக் சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பேஜை நேவிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து நான் சும்மா ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன், ஆலன் த டெவலப்பர். ஸோ ரெஃபரன்ஸ் ஆங்கர் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆங்கர் டேக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேக் நடுவில் கொடுக்க போகிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ காஷிவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ காஷிவ் அப்படின்றத கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி இங்கே தெரியுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸில் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு எந்த பேஜ்க்கு போகணும் அப்படின்றது தான் இந்த ரெஃபரன்ஸில் வந்து நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸில் எங்கே போகணும் அப்படின்றத நான் இங்கே போய்ட்டு ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், காஷிவ் அப்படின்ற காஷிவ்.com அப்படின்ற இந்த போர்ட்டலுக்கான யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து நான் இந்த இடத்துல நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்பொழுது இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நான் இங்கே கிளிக் பண்ணால் இங்கே கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், டவுனில் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு காஷிவ்.com அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த காஷிவ்.com அப்படின்ற இந்த பேஜ்க்கு வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதாவது அந்த டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேஜை வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணும். அதாவது இப்போ இந்த blank அப்படின்றத கொடுத்தோன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா இதே பேஜில் லோட் ஆச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ண நியூ டேப் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து _blank அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆங்கர் டேக். ஸோ இது மாதிரி உங்களுக்கு HTML இருக்க டேக்ஸோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற அப்கமிங் வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.